இந்த ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் வாழ்க்கையிலே செய்த ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் நிறைந்த ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் கிருபையாய் வரமாய் தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்காமல் எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆண்டவரை போற்றும்படியாய் நீர் கொடுத்த நல்ல ஆண்டவரை வாழ்க்கைக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் காட்டின எல்லா சத்தியத்தின் பாதைகளுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல சபைக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். முன்மாதிரியான ஆண்டவரை நல்ல போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே சபையாய் நாங்கள் ஆங்காங்கே கூடியிருந்தாலும் உம்மோடு ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிற எங்களை இந்த வேளையிலே ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே நோவாவுடைய குடும்பத்துக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதே தயவை எங்களுக்கு நீர் தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதித்தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யாவரும் உற்சாகமாய் நாம் ஆங்காங்கு இருக்கிற நம்முடைய இடத்திலிருந்து குடும்பமாய் நாம் அமர்ந்து தெய்வ பயத்தோடும் பக்தியோடும் இது சபை கூடுதலாய் மனதில் வைத்து நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சபை என்று சொல்வது அது கிறிஸ்துவை தலையாக கொண்ட சபை. அங்கே நாம் குடிவரும் பொழுதெல்லாம் குறிப்பாய் அஸ் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சரீரமாய் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் அங்கே ஆண்டவர் வாக்கு உரைத்தது என்னவென்றால், நான் என்னுடைய சகோதரர்கள் நடுவிலே நான் சென்று அந்த ஒரே குடும்பமாய் ஒரே குடும்பத்திற்கு நாமகாரராக இருக்கிற பிதாவை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய நாமத்தை பிரசாகப்படுத்துவேன் என்றெல்லாம் அவளோடு சேர்ந்து பாடுவேன் என்று சொல்கிற அந்த அற்புதமான அந்த ஐக்கியத்தை சபையில் தான் ஆண்டவர் முக்கியப்படுத்தி அவர் கூறினார். ஆகவே அவருடைய ஒரே சபை என்ற அந்த ஒரே கிறிஸ்துவின் சரீரமான சபை என்ற உணர்வோடு கூடிய நம்மத்திலே கிறிஸ்து வாசம் செய்கிற நம் சரீரத்திலே நாம் தூரமாக இருந்தாலும் ஆவிலே நாம் ஒன்றாக இருந்து கிறிஸ்துவை நாம் சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்துவை மையப்படுத்தி மிகுந்த தெய்வ பயத்தோடு குடும்பமாய் நல்ல டிசிப்ளினோடு அங்கங்கும் போய்விடாதபடி மிகுந்த கவனத்தோடு இந்த ஆராதனையிலே பயபக்தியோடு கலந்து உள்ள கடவோம். இந்த பாட்டு புத்தகத்தில் உள்ள 198வது பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே
இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாடின அந்த பாடலுடைய அந்த அடிகளை பாருங்கள். அதை எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அதுபோன்ற ஒரு காலத்திலே நாம் நிரூபித்து வாழ வேண்டிய ஒரு நடைமுறை தான் நான் இன்று வாழ்கிற இந்த கொடிய ஒரு காலம். உலகம் முழுவதும் நிலைவிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. த ஹோல் முழு உலகத்திலும் என்று சொல்லும் பொழுது we must pay attention. அதில் கவனமாய் நாம் கருத்தில் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுபோன்ற வழிபாட்டு தலங்களை கூட முடிவதில்லை, அல்லது கூடினாலும் கொஞ்சம் பேர் தான் அது கூட முடியும் என்று இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே, அந்நாளிலே இதை அந்த எந்த நிலையிலேயும் சபை கூடி வருவதை அவர்கள் செய்ததை எண்ணி பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் உபத்திரவப்பட்ட நாட்களிலே யூதர்கள் இயேசுவை கொலை செய்த பிறகு அடுத்தடுத்து அவர்கள் ஸ்தேவானை என்று மற்ற யூதர்களை பிடித்து சிறைப்பிடித்து அவர்கள் துன்புறுத்தின அந்த நாட்களிலே அவர்கள் வீடுகள் தோறும் அவர்கள் ஆராதனை செய்து அப்பமிட்டு ஆராதனை செய்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். வீடுகள் தோறும் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஏன் எந்த காலத்தில் நடந்தது? உபத்திரங்கள் மத்தியிலே நடந்தது, உபத்திரவத்தின் மத்தியிலே நடந்தது. நாம் அது போன்ற ஒரு இடத்திற்கு வரவில்லை. பட் ஸ்டில் அது போன்ற அதற்கு ஒப்பானதே போல் ஒரு நிலையிலே நான் வருகிறோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்களுக்கு இயேசு போதும். அன்றும் எங்களுக்கு இயேசு போதும், இன்றும் எங்களுக்கு இயேசு போதும். நான் ஒரு நாளும் நாங்கள் இயேசுவை விட்டு பிரிந்து போவதில் அல்ல, தலையாகிய கிறிஸ்துவை விட்டு விலகி நிற்பவர்கள் அல்ல. நான் ஒரே சபையாய் எந்நாளிலுமே எப்பொழுதும் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கின்ற அந்த ஐக்கியத்திலே, சபை என்ற அந்த தேவனுடைய அந்த குடும்பத்திலே கிறிஸ்துவை தலையாய் கொண்ட அந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் நிலைத்து எப்பொழுதும் எந்நிலையிலும் இருப்போம் என்பதுதான் உத்தமமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் என்னை கைவிட்டால், மாம்சம் அழகி நாரிட்டால், ஐஸ்வர்யம் அணிந்திட்டால், ஆகாதன் என்று என்னை தள்ளிட்டால் என்றெல்லாம் அந்த நாட்களிலே கொஞ்சம் பக்தர்கள் நன்றாய் பாடினார்கள். இன்றெல்லாம் அதுபோன்ற ஒரு நிலைமை சுசேஷ வாழ்க்கையிலே நாம் இந்த சபையிலே இன்று காண முடியவில்லை. இந்த அடிகளை அவர்கள் விரும்பி படிப்பதே இல்லை. அந்த நாட்களிலே படித்த பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாமோ என் நிலையிலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை இயேசுவை பற்றி கொண்டிருப்பதிலிருந்து
அவரே போதும் என்று வாழ்கின்ற வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கூட நாம் விலகி போய்விடக்கூடாது. ஆக அந்த கோரஸை நாம் அப்படி நாம் உணர்ந்து நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் பயபக்தியோடு எழுந்து நின்று குடும்பமாய் நாம் இருக்கிற இடத்திலிருந்த கர்த்தரை நாம் ஆராதனை நாம் செய்ய கிடவோம். ஒரே ஆவிலே செய்கிற ஆராதனை தான் ஆண்டவர் எப்போதும் விரும்புகிறார். இதுபோன்ற காலங்களிலே அதை நிதர்சனமாய் நாம் நிரூபணம் செய்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்கின்ற காலம் என்று உண்டு. அதுபோன்ற காலத்தில் இப்பொழுது வாழ்கிறோம். இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிதாவை எங்கும் எப்பொழுதும் அவரை எப்போதும் தொழுது கொள்கின்றவர்களாய், அதை ஆவியிலே அவரை ஆராதிக்கிறவர்களாய், அதுபோன்றவர்களைத்தான் கர்த்தர் அவர் அதிகமாய் விரும்புகிறார். வொர்ஷிப்பர்ஸ் எங்கும் எந்த நிலையிலையும் எல்லா இடங்களிலேயும் அவரை ஆராதிக்கின்ற ஒரு ஜனமாய் நம்மை ஆண்டவர் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறாரே. எல்லா இடங்களிலேயும் நாம் ஆராதனையை நாம் ஏறெடுக்கிறோமே, ஒரே ஆவியிலே தொழுது கொள்கிறோமே, ஒரே சபையாக இருந்து நம்ம மையப்படுத்துகிறோமே. ஹல்லேலூயா. நாம் இருக்கும் அந்த இடத்திலிருந்து ஆவியிலே கர்த்தருக்குள் களி கூர்ந்து நாம் மகிழ் கொண்டாடி அவருடைய ரட்சிப்பிற்காய், அவர் தந்த ஒரு கிருபைகளுக்காய், அவர் நம்மை மட்டும் நடத்தின பாதைகளுக்காய், எந்த துன்பத்தின் மத்தியிலையும் நம்மை கைவிடாத அவருடைய கிரியைகளுக்காய், மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படாத வாழ்க்கையை நமக்கு தந்தபடியால் நம்ம எல்லோரும் ஆண்டவரை நல்ல நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆவிலே களி கூர்ந்து ஆராதனை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை எப்போதும் தொழுது கொள்கின்ற ஆண்டவரை, இடைவிடாது தொழுது கொள்கின்ற பாக்கியத்தை எங்கள் தேவனாயே கர்த்தரை இடைவிடாது ஆராதிக்கிற ஜனங்கள் என்று பெயர் உண்டே. ஹல்லேலூயா. ஓ தானியேலே, நீ இடைவிடாது சேவிக்கிற, நீ ஆராதனை செய்கின்ற தேவன் என்று குறிப்பிட்டதைப் போலவே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை ஆராதிப்பதிலே தொய்வு இருப்பது இல்லையே கர்த்தாவே. இடைவெளி விடு என்று வருவது இல்லையே ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தி எங்களை ஆராதனை குலைப்பது இல்லையே கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையாய் ஆண்டவரே, கம்பீரமாய் ஆண்டவரே, ஆராதிக்க முடியாத கிருபைகளுக்காய், நன்மைகளுக்காய், எங்களை ஊன்ற கட்டுகின்ற கிருபைகளுக்காய் ஆண்டவரே, நல்ல நாட்களை விட இந்த வறட்சியான நாட்களை எங்களை ஊன்ற கட்டி வருகிறீர் கர்த்தாவே. மறைவான கிரியைகளை செய்கிறவராய், எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதாய் பெரிய காரியங்களை செய்து வருகிறீரே. நன்றி 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 ஆண்டவரே. நல்ல குடும்பத்தில் உள்ள மக்களாய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் வேறு பிரித்து நீ ஊன்ற கட்டி வருகிறீர் ஆண்டவரே. உலகத்திலிருந்து பிரித்து வைத்து எங்களை கட்டி வருகிறீர் கர்த்தாவே. உன் நாமத்தை சபையிலே மையப்படுத்தி கர்த்தாவே, சகல வார்த்தைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே நிஜமாய் மாற்றி தந்து இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அதிகமான செழிப்பை எங்கள் தந்திருக்கிறீர். பஞ்சகாலத்திலும் கனி கொடுக்கிற வாழ்க்கையை தந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 ஆண்டவரே. உடைய நாமம் சபையில் மையப்படுவதற்காய் நன்றி. உடைய திறந்த வாசலுக்காய் நன்றி. உடைய வார்த்தையை பரத்தை ஆண்டவரே வானம் திறந்து எங்களுக்கு ஊற்றி வார்த்தையை கொண்டு அபரிதமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி. எங்களை ஊன்ற கட்டுகிற பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ. சபையில் எல்லா மக்களையும் நல்ல மேய்ப்பராக இருந்து ஆண்டவரே மந்தையை நன்றாய் நேர்த்தியாய் மேய்த்து நடத்துகிற கர்த்தாவை, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடினால் நாங்கள் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடைவதிலேயே ஹல்லேலூயா ஒரு தாழ்ச்சியும் இல்லாத மக்களாய் நீங்கள் நிலைநிறுத்துகின்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆஸ்வதிப்பிறாங்க. உம்முடைய ஜனமாய் உம்மை தொழுது கொள்கின்ற பாக்கியத்தை இந்நாளிலே தந்தீரே. உமக்கு நன்றி நன்றி. நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் எங்கள் மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், கைக்குழந்தைகள், சிறு பிள்ளைகள் அத்தனை பேரையும் கிடத்தி வந்து நம்முடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் வீடுகளே இருந்தாலும் வீடுகள் தோறும் நாங்கள் ஆராதிக்கிற ஜனங்களாய் எங்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆஸ்வதிப்பிறாங்க. உன் நாமத்தை மத்தியிலே மையப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென்.
நாம் தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை என்று சொல்வது இட் இஸ் ஆல் த டைம்ஸ், எப்பொழுதும் என்ற ஒரு அற்புதம்தான். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலேயும் எல்லா இடங்களிலேயும் நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற இந்த வாழ்க்கை என்று இருக்கிறதே, அதில் மாற்றம் இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், த குவாலிட்டி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மை, குவாலிட்டி, அந்த தரம் என்னவென்றால் நேற்றும் இன்றும் டுமாரோ நாளையும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. The unchanging Jesus. He is the same unchanging Jesus. Unchanging Jesus. அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே. He is the same. அவர் எப்பொழுதும் மாறாதவர். That is the true Christianity. We must write it down in the heart. உங்கள் இருதயத்தில் இதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். Yesterday, today and forever. எக்காலத்தும் மாறாத ஒரு கிறிஸ்தவ ஜீவம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை ஜனங்கள் இன்று இழந்து விட்டார்கள். ஏன் ஆண்டவருடைய காலத்திலுமே கூட அவர் எச்சரித்து அவர் சொன்னார், எங்கும் அக்கிரமும் மீதியாய் மாற மாற இவர்களும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களும் கூட தெய்வ அன்பை விட்டு குளிர்ந்து போவார்கள். அவர்கள் மாடர்ன் லைஃப்பை பார்க்கிற அல்லது அவனுடைய அந்த அனித்தியமான அந்த அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கிற, பணத்தை அவர்கள் மற்றவர்கள் வைத்திருக்கிற விதத்தை பார்க்கிற, ஆடம்பரத்தை பார்க்கிற, இதெல்லாம் அவர்கள் அந்த பார்க்கிற அந்த மக்கள், அவர்கள் அந்த அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே அவர்களுடைய அக்கிரமம், இவர்களும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அந்த மிகுதிக்கு போய்விடுகிறார்கள். அந்த மிகுதியிலே அவர்கள் சிக்கி தெய்வ அன்பை இழந்து விடுகிறார்கள். ஆகவே அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே அவர்கள் அன்பு தனிந்து போகும். இந்த லவ் ஆஃப் காட், தெய்வ அன்பை லூஸ் பண்ணுகின்ற கொடிய காலத்தில் வாழ்கிறோம். அதுபோன்று ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் சுட்டி காட்டி, முடிவறிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மரணமானாலும் ஜீவனானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் துயரமானாலும் பஞ்சமானாலும் ஓடவரிட்டு என்ன நடந்தாலும். ஹல்லேலூயா. நாட்களில் பக்தர்கள் பாடின பாடல்கள், எத்தனை அருமையான பாடலெல்லாம் அவர்கள் பாடி வைத்தார்கள். அந்த பக்தர்கள் அதுபோன்ற ஒரு நிலைமை தொடர்ந்து அந்த பக்தர்களுக்குலாம் இன்று நிலைத்திருக்கிறார்களா? யார் நிலைத்திருக்கிறார் என்பது இல்லை. ஆர் யூ, நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் வெள்ளம் புரண்டு தலைமீதில் கொடிய அலை மோதினாலும் நெஞ்சேணி கலங்காதே. ஹல்லேலூயா. அதுபோன்று அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நிதர்சனமாய் வாழ்ந்த மிஷனரிமார்கள், அவர்கள் சுமார் 100 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பாடலெல்லாம் அருமையான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கீர்த்தனை பாடல்கள், பாமாலை பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்களே. கொள்ளை கொள்ளையாய் வாழ்ந்த ஜனங்கள். அப்படி இருக்க வேண்டும். எந்த நிலையிலேயும் நாங்கள் நிலைத்து நின்று வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள். எது நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாங்கள் பிரிந்து போக மாட்டோம். எனவே உலகத்திலே அக்கிரமங்கள் மிகுதியாகி, அவர்களுடைய மோகங்கள் மிகுதியாகி, இச்சைகள் காமரோகங்கள் மிகுதியாகி, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. த ஃபேஷன் ஆஃப் த வேர்ல்டு பாசஸ் அவே. ஃபேஷன் கூட கூட அதெல்லாம் கடந்து போகின்ற வேஷங்கள், ஃபேஷன் என்று தெரியாதபடி இந்த உலகத்தின் ஃபேஷனில் ஆசைப்பட்டு அதிலே மனம் வைத்து மதி வைத்து அதிலே வாஞ்சித்து அதை தேடி காணல் நீரை பின்பற்ற இந்த கிறிஸ்தவ ஜனங்களும் போவதை ஆண்டவர் எச்சரித்தார். இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் மிகுதியானவுடன் நீங்கள் ஏன் டேமேஜ் ஆனீர்கள்? நீங்கள் ஏன் அந்த தெய்வ அன்பை விட்டீர்கள்? இந்த மானிட அன்பை, உலக அன்பை வைத்து தெய்வ அன்பை விடுவதாம்
பணத்திற்கு முன்பாக நீங்கள் நேசத்தை மனதிலே வைத்து சர்வவல்ல தெய்வத்தை நேசிக்கிற அன்பை விட்டாயே பாடின பாடலை போல் சும்மா தான் நிறைய கிறிஸ்தவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் எந்த நாளிலும் நாங்கள் இயேசு போதும், மனுஷரை கைவிட்டால் என்ன, மாமிசம் அழுகி நாரினால் என்ன. அவர்களால் தங்களுடைய சிறிய காய்ச்சலோ அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துவிட்டு ஐயோ ஒரு பதறுகின்ற பதற்றங்கள், அட்டேங்கப்பா. பிள்ளைங்களுக்கு உயிரையே வைத்திருப்பார்கள். பிள்ளை நேசிக்கிறோம் என்பது வேறு. ஆனால் இது போன்று அவர்கள் சிறிய சிறிய காய்ச்சல் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துவிட்டால் கூட they lose the love of God, தெய்வ அன்பை விட்டுவிடுவார்கள். the love of the people, மனுஷரை நேசிக்கிற நேசம் பெருகி என்னை காட்டிலும் ஒரு கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகளை நேசிப்பவனாக இருப்பான் என்றால் he is not worthy of me, எனக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று அவர் கூறினாரே. அதுபோன்றவர்களை இவர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பதறி போய் ஓடுகின்றவர்களை, கிறிஸ்துவின் அன்பை சந்தேகிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் அன்பை தூக்கி எறிந்து விட்டு இதெல்லாம் அந்த பீப்புள் ஜனங்களை நேசிக்கிற நேசம்தான் மனதிலே ஓங்கியிருக்கும். கேன் தே பி கிறிஸ்டியன்? அவர்கள் கிறிஸ்துவெலாம் இருப்பார் என்று நீதி இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. கிறிஸ்துவெலாம் கிறிஸ்துவ என்று சொல்லிவிட இல்லை. யூ கேன் லவ் தம். ஐ ஹாவ் டு லவ் தம். ஐ மஸ்ட் லவ் தம். அவளை நேசிக்கத்தான் தெய்வ அன்பை பெற்றவன். அவன் தன்னுடைய சொந்த ஜனம் என்று இல்லை, எல்லோரையும் என் சத்துருக்களையும் கூட அவன் நேசிப்பான். அதுபோன்று கடைசி நாட்களிலே இந்த அக்கிரமம் மிகுதியாகி வருகின்ற நேரத்தில் இவர்கள் ஏன் தெய்வ அன்பை இழந்தார்கள்? ஆகவே தெய்வ அன்பை தனிந்து போய்விடக்கூடாது. முடிவு பரிந்தம், ஆல் த டைம்ஸ் முடிவு பரிந்தம். என்ன முடிவு? மேபி கிரைஸ்ட் ரிட்டர்ன்ஸ், கிறிஸ்து வருகின்ற அந்த முடிவாக இருக்கலாம். அண்ட் தட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைம். அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு நேரம். ஒரு நபரை நான் இன்று மதியம் நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஐ திங்க் ஐ won't live long என்று சொல்கிறார். எனக்கு தெரியவில்லை, நான் அதிகமாக பிழைத்திருப்பேன் என்று தெரியவில்லை என்று அவள் சொல்கிறார். ஓகே, ஐ டோன்ட் கொஸ்டின் தம், அவளை நான் கேள்வி எடுப்பதில்லை. ஆனால் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் திங் இஸ், அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதெல்லாம் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு கம். வரப்போகிற அந்த லாஸ்ட் மொமெண்டஸ் டைம், கண்ணிமிக்கும் நேரத்திலே நாம் மருவமாகும் என்று சொல்கிறேன். அதுபோன்று இந்த மொமெண்டஸ் யூ வில் கம் என்று இருக்கக்கூடிய காலம். காலையில் வருவாரோ, அல்ல மதிய நேரத்தில் வருவாரோ, சாயங்காலத்தில் வருவாரோ, இரவில் வருவாரோ, நடுநிசில் வருவாரோ, சேவல் கூவிடும் நேரத்தில் வருவாரோ, அதிகாலையிலே அந்த நேரத்தில் வந்து விடுவாரோ என்று இருக்க வேண்டிய, எப்பொழுது வருவார் என்று எண்ணியிருக்கிற அந்த 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 முடிவு வரை, அல்லது perhaps if it delays, அவருடைய வருகை தாமதமானது என்று சொன்னார், ஈவன் இஃப் ஐ டை, நான் மரித்தாலும் அவரோடு தான் நான் வாழுவேன். அவரோடு இருக்கக்கூடிய அந்த முடிவு வரைந்தம், மரணமோ அல்லது அவருடைய வருகையோ, எது முந்தியிருக்கொள்கிறோ அது இட் இஸ் God who decide that, தேவன் அதை தீர்மானிப்பார். பட் நானும் முடிவு வரைந்தம் நிலையில் இருக்கிற கிறிஸ்துவலாக இருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு அற்புதத்தை தான் இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே நம் சபையாராக இருக்கக்கூடிய நம் யாவரும் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதம். அது என்னவென்றால், அந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் 2 கொரிந்தியர் 2:12 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள், நாட் அவுட் சைட் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, the fragrance of Christ, fragrance, தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மல்லிகை மலர்ந்தால் there's a fragrance, sweet fragrance, நல்ல வாசனை. ஒரு பிச்சிப்பூ மலர்ந்தால், எங்களுடைய சபையில் வாசலே ஒரு பிச்சிப்பூ கொடி ஒன்று இருக்கிறது, அது மலர்ந்தால் அந்த முனையில் இருக்கிறது, நான் இந்த முனையில் வரும்பொழுதே அப்படி ஒரு கமகம என்று அற்புத வாசனை அடிக்கும். ஹல்லேலூயா, such a lovely fragrance. கிறிஸ்துவனுடைய வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, we emit that, அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். the fragrance of Christ, கிறிஸ்துவனுடைய அந்த நற்கந்தத்தை
நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். அதை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று அவர் அங்கே கூறுகிறார். யுவர் லைஃப், உங்களுடைய ஜீவியம் என்பதுதான் யுவர் லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அந்த ஜீவியமானது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் ஸ்வீட் ஸ்மெல்லிங், நல்ல மனம் மிகுந்த வாழ்க்கையாய் அது இருக்க வேண்டும். த ப்ளசன்ட் லைஃப். கிறிஸ்து இவ்வாறு பிதா இவ்வாறு சொன்னார், திஸ் இஸ் மை beloved son in whom I am well pleased. இவள் நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன். ப்ளீஸிங் லைஃப். அதுபோன்ற ஒரு அரோமா, தெய்வத்தினுடைய அரோமா மனதை, அந்த மனத்தை, அந்த வாசனையை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும். தட்ஸ் அ கிறிஸ்டியன் லைஃப். தட்ஸ் அ கிறிஸ்டியன் லைஃப். I got something in Christ. கிறிஸ்துவில் ஒன்றை நான் பெறுவேன் என்று சொன்னால், I all the times make a seal on it. அதை பதித்து எனக்கு சொந்தமாய் பத்திரம் போட்டு பதிவதை போல் எப்பொழுதும். சிலர் லீஸுக்கு எடுப்பதை 100 வருடத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்று அதை லைஃப் டைம் என்று சொல்வார்கள். பைக்குக்கு லைஃப் டைம் என்று சொல்வது 14 years என்று லைஃப் டைம் டேக்ஸ் என்று அதை சொல்வார்கள். ஐ டோன்ட் நோ. ஆனால் நமக்கோ நித்தியமாய் எப்பொழுதும் லைஃப் டைம், ஜீவகாலம் எல்லாம் நித்திய காலத்திற்கு வரையும் எல்லா இடங்களிலேயும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயும் நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற வாழ்க்கை என்று ஒன்று உண்டே. அது என்னவென்று தெரியுமா? ஐ எம் ஏ ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் மனம் மிகுந்த, ஒரு சுவை மிகுந்த, நறுமணம் மிகுந்த ஒரு கிறிஸ்துவின் மனமாய் நீங்கள் மாறாத மனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், தேட் இஸ் த ட்ரையம்ஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கிற வாழ்க்கை என்று சொன்னால், உடனே நான் பங்களா கட்டுவது, கார் வாங்குவது, கர்த்தர் அருளின கொடை என்று ஒரு சமயத்திலே ஏதோ ஒரு ரிக்ஷாவில் பார்த்தேன், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் பார்க்கிறேன், கர்த்தர் அருளின கொடை என்று. ஓகே, கர்த்தர் கொடுத்ததுக்கு நன்றி தான், ஸ்தோத்திரம் சொல்லலாம் என்பது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய ஜீவியமும் உங்களுடைய வாழ்க்கையானது ப்ளசண்ட்டாய், உங்களுடைய கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டோவை வைத்தல்ல, எதை வைத்தல்ல, யுவர் லைஃப் இன் கிரைஸ்ட், ப்ளீஸிங் லைஃப் டு காட், தேவனுக்கு முன்பாகும், அண்ட் டு எவ்ரிவேர், எல்லா இடங்களிலேயும் இருக்க வேண்டும். அந்த நாட்களில் நான் ஒரு குடிசைக்கு நான் சென்றிருந்தேன். ஹீஸ் எ காட்லி மேன், தேவ பக்தியுள்ள மனுஷன், பட் எ புவர் மேன், ஒரு ஏழை மனிதன். அவனுடைய கையில் கொஞ்சம் பலகீனமானது, அதில் ரிக்ஷா தான் அவர் ஓட்டுவார். அவருடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டு விட்டை போல் குனிந்து தான் உள்ளே போக வேண்டும். போன பொழுது, தட்ஸ் ஃபஸ்ட் டைம், முதலாவது நான் போகிறேன். அவர்களுடைய வீட்டை நான் சிறிய வீடு, ஒரு சிறிய ஒரு ஸ்டவ் கூட இல்லை, இது கரியடுப்போ இது ஒன்று இருக்கிறது, அது ஒரு திண்டு இருக்கிறது, அதில் நல்லா மினுக்கி வைத்திருக்கிற 4 டம்ளர் இருந்தது, 2 பிளேட் அழகாய் சில்வர் பிளேட்டு தான் நான் நல்லா மினுக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கே துணிமணிகளையும் அடுக்கி வைத்திருக்கிற விதம், அந்த சாணம் போட்டு மொழிகி வைத்திருக்கிற ஒரு இடம், அங்கே ஒரு தெய்வ பிரசன்னம். அங்கே நான் பார்த்த பொழுது, நாட் தட் ஹேட், அங்கே குடிசை நான் பார்க்கவில்லை, த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துனுடைய அந்த வாசனை, சுகந்த வாசனை நான் கண்டு, ஐ வாஸ் என்ஜாயிங் தட். அந்த ப்ரெசன்ஸை நான் என்ஜாய் பண்ணி, என்ன எண்ணினேன் என்று தெரியுமா? இப்படி கால்மி, என்னை அழைத்து நீங்கள் இங்கேயே தூங்கலாம் என்று சொல்லியிருந்தால் படுத்து தூங்கியிருப்பேன். அப்படி ஒரு அந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய நற்கந்தம், என்ன ஒரு அவருடைய பண்பு, அவருடைய மரியாதை, அவருடைய செலுத்துகின்ற ஒரு அன்பு, கிறிஸ்துவன் மீது கொண்டிருக்கிற அத்தனை ஒரு வைராக்கியம். இல்லை லூயா. அவருடைய மனைவி கொஞ்சம் பார்வை குறைந்த ஒரு பெண்மணி, அவர்கள் பைபிள் தான் படிப்பார்கள். எப்படி ஒரு பொலைட்னஸ் வித் ஹஸ்பண்ட், கணவனுக்கு தருகின்ற அந்த பொலைட்னஸ், ஈவன் சி இஸ் பிளைண்ட், அவர் பிளைண்டாக இருந்து கொண்டு செய்கின்ற பொலைட்னஸ், அந்த சகோதரனுடைய அந்த உயர்ந்த தன்மையான கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவியம்,
that place is எவ்விடத்திலையும் எல்லா இடங்களிலேயும் the fragrance of Christ, கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் வீசுகிறதே. இயேசு பிறந்த ஒரு மாட்டுக்காடியை போல் அந்த மாட்டுக்காடியிலே நிச்சயமாக எங்கே மாடுகள் இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு அதற்கு மாட்டுக்காடி அல்லது மாடுகளுடைய அந்த முன்னணி என்று பெயர் வருவதில்லை. ஒரு கவ் செட், ஒரு அந்த பசு மாடுகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கோமியம் இருக்கும், அங்கே சாணம் இருக்கும். ஆனால் மரியாள் அங்கே அந்த பிரசவிப்பதற்கு முன்பாக யோசிப்பு அந்த இடத்தையும் அவனும் சேர்ந்து அந்த இடத்தை க்ளீன் பண்ணியதை அந்த இடத்திலே அவர்கள் ஒரு ப்ளசன்ட்னஸை உண்டாக்கி தன்னுடைய பிள்ளை எங்கே பிறக்க வைக்கலாம் என்று வேகமாய் அவர்கள் சில புல்லுகளை எல்லாம் அந்த மாடுகள் சாப்பிடுகிற அந்த இடத்துல உள்ள முன்னணியிலே அதை பரப்பி வைத்து ரெடி ஃபார் அந்த ரிசீவரை அந்த இரட்சகரை ரிசீவ் பண்ணுவதற்கு ஆசையாக இருந்து அப்படி அவர் அங்கே பிறந்த பொழுது அந்த கிரேக்க ஞான சாஸ்திரிகள், கிரேக்க நாட்டிலிருந்து பயணம் வந்தவர்கள், ஒட்டகத்திலிருந்து பயணம் வந்தவர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்தார்களே. எப்படி நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கேட்டுப்பார்கள். கோமியம் இருக்கக்கூடிய இடம், சாணம் இருக்கக்கூடிய இடம். ஆனால் மேரி சி மேட் இட் இன் அஸ் அ லவ்லி பிளேஸ், டீசெண்டாக லவ்லி பிளேஸாக வைத்திருந்த அந்த இடத்துல தே ஃபெல்ட் லைக் முகங்குப்புறம் விழுவதற்கு அவர்கள் விரும்பினார்கள். அசிங்கமாய் சாணமும் அசிங்கமான கோமியமும் அசிங்கமான கொசுக்களும் அங்கே இருந்து கொண்டு இருந்திருந்தால் ஒருவேளை கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் அ கவ் செட். இன்னும் அது மாட்டு தொழுவம் தான். அந்த தொழுவத்தில் அவர் முகங்குப்புறம் விழுந்து சாஸ்தாங்கமாய் பணிந்து கொண்டார்களே. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ஃப்ராக்ரன்ஸ் எங்கே அப்படி அவர் ஆரம்பித்தது? நாட் இன் த பேலஸ், ஒரு அரண்மனையில் அல்ல, இது ஆர்டினரி கவ் செட், சாதாரண இடங்களிலேயும் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் விளங்கியதே. அல்லேலூயா. நான் என்ன செய்வது பிரதர், இந்த சூழ்நிலையே அப்படி இருக்கிறது, அதனால் தான் இப்படி இருக்கிறேன், அதனால் தான் இந்த குறை சொல், அதனால் தான் இந்த முறுமுறுப்பு, அதனால் தான் இந்த சண்டை, அதனால் தான் இந்த போட்டி என்றெல்லாம் சொல்கின்ற ஒரு வாழ்க்கை த லைஃப் இன் கிரைஸ்ட் என்று சொன்னால் அது போன்று ஒரு வாழ்க்கை அங்கே இருப்பதில்லை. அங்கே கிறிஸ்துவனுடைய நற்கந்தம், அந்த சுகந்தம், அந்த வாசனை அங்கே எப்போதும் அங்கே தங்கியிருக்கும். ஆகவே அதை எல்லா இடமும் என்று அவர் எப்படி அவர் குறிப்பிட்டு அவர் கூறுகிறார், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு என்று அவர் சொல்கிறாரே. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். நாங்கள் that's important, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போயவர்களுக்கு உள்ளேயும் அந்த 2 ரகத்தார் மத்தியிலேயும் நாங்கள் சுகந்த வாசனையாய் கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு முன்பாக அந்த வார்த்தையை கவனிங்கள். என்னென்று வாசிக்கிறோம்? நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே த காஸ்பல், சுவிசேஷம் என்று சொல்வது பிகின்ஸ் வித் காட், தேவனோடு தான் தொடங்குகிறது. நாட் வித் பீப்புள், மற்ற ஜனங்கள் என்றெல்லாம் அடுத்து வரக்கூடியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பி ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் டு காட். நீங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும்? தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். எனவே without beginning with God, there is no sweet smelling aroma of Christ. கிறிஸ்துவின் நற்கந்தம் என்று சொல்வது இல்லவே இல்லை. இயேசு ஆண்டவர் அவரை குறித்து 2 பிரிப்பு சொல்லுவோம் என்று சொன்னால், ஒன்று, அவருடைய 30 வருட அந்த ஜீவியத்தில் அவர் வாழ்ந்த அந்த இடங்களிலெல்லாம் பிதாவும் பிரியப்பட்டு அவர் சொன்னார், இதோ என் நேசகுமாரன், beloved son, நான் விரும்பின குமாரன். அவன் எங்கு சென்றாலும் அவன் ப்ளீஸிங் லைஃபை வாழுகிறான். ஆகவே அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே நான் மகிழ்ந்து, நான் பிரியமாய் இருக்கிற நேசன், இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னாரே. God should say like that. He is well pleased with me. எனக்குள்ள ஒரு பிரியமாய் அவர் இருந்ததற்கு வேண்டும். எனவே முதலாவது கற்பனை என்பதை மறந்துவிட்டு
இந்த இரண்டாவது கற்பனை யார் முயற்சித்தாலும் த சர்ச் cannot stand there. அங்கே அந்த சபை நிலை நிற்பதில்லை. இட் should have the foundation on the rock of Christ. கிறிஸ்தனுடைய அந்த கண்மலையிலே அங்கே கட்டப்பட்டிருந்திருக்க வேண்டும். பின்பு கட்டுங்கள். பின்பு ஆண்டவர் கட்டளையிட்டு டு லவ் அதர்ஸ், மற்றவர்களை இரண்டாவதான கட்டளையாக நேசியுங்கள். ஃபர்ஸ்ட் வெல் ப்ளீசிங் டு காட், தேவனுக்கு முன்பாக நற்கந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். இட்ஸ் எ ஹிடன் லைஃப், அந்தரங்கத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்ற அர்த்தம்? அவர் லைஃப், கொலோசையிலே 3 சொல்லுவார், லைஃப் இஸ் ஹிடன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அந்தரங்கத்திலே, நாட் எக்ஸ்டர்னல் திங் that you can play fool with everything. இதெல்லாம் வெளியே வைத்து நீங்கள் ஜோடனை நீங்கள் செய்துவிடலாம். அண்டு பட் லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொல்வது. காட் எக்ஸ்பெக்ட் த ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா ஃப்ரம் தி ஹார்ட். அவனுடைய இருதயத்தில் தான் அவர் விரும்புகிறார். எனவே இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே அந்த நற்கந்தம் கொண்டவன் பாக்கியவான். அவன் தேவனை அங்கே தரிசிப்பான். அதுபோன்ற வெல் ப்ளீசிங் டு காட் என்று சொல்வதெல்லாம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்று சொல்வதெல்லாம், அவருக்கு நற்கந்தம் என்று சொல்வதெல்லாம், ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம், அவருக்கு முன்பாக நின்று தேவன், இந்த காட் நீட்ஸ் மென், தேவன் தேடும் மனிதர்கள் அல்லது தேவனுக்கு தேவையான புருஷர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆர்டிகிளை சகரியப்பன் எழுதும் பொழுது, த ஃபர்ஸ்ட் நம்பர் 1, he should be a man who stand before God every day, always. அவன் யாராக இருக்க வேண்டும்? தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி வாழ்கின்றவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ், 40க்கு மேலே உள்ள பாயிண்ட்ஸ் அங்கே போய்கொண்டு இருக்கும். பட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் he should stand before God. தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்கிறவனாய் இருக்க வேண்டும். எந்த மனுஷனையும் அவன் ஒப்பிட்டு பார்ப்பதோ, எந்த மனுஷனுடைய வீழ்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்து நான் தேவலாம் என்று எண்ணுவது அல்ல. த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய ஸ்டாண்டர்டை முன்னால் வைத்து ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நின்று ஐ எம் நாட் லைக் யூ காட், உண்மை போல் இல்லையே என்ற மார்பிலே அடித்து கொள்கின்ற வாழ்க்கை. அதுபோன்ற ஒரு மனிதன்தான் இந்த கொலோசியர் 3 வாசிக்கிறது போல், மை லைஃப் இஸ் ஹிடன் இன் கிரைஸ்ட். இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், வெளியே தீவெட்டி எரிய வைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக, தோற்றத்திலே காட்டிக்கொள்வதற்காக, நான் யாரும் பின்மாற்றம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிவிடக்கூடாதே என்பதற்காக சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறவர்கள். டே சைன் அவுட் சைடு, வெளியே தோற்றத்திற்கு வந்து நிற்க விரும்புகிறவர்கள். நோ, தே ஆர் த ஃபூலிஷ் வெர்ஜின், புத்தி இல்லாத கன்னிகள். இது புத்தியுள்ள காரியம். வைஸ் வெர்ஜின் யார்? இன்சைட் மீ, எனக்குள் தட்ஸ் ஆயில், அங்கே மறைந்திருக்கிற ஜீவியம். எண்ணெயை உள்ளே they were having it in their socket, மறைத்து உள்ளே வைத்திருந்தார்கள். ஆகவே the day came, அவர் மணவாளனை சந்திக்கிற நேரத்திற்கு, மணவாளனை கிறிஸ்துவை சந்திப்பதற்குரிய அந்த தகுதி என்று சொல்வதெல்லாம், the external light will not help you. வெளியே உள்ள வெளிச்சம் ஒரு நாளும் பிரயோஜனப்படுவதில்லை. பட் த இன்னர் லைஃப், அந்த இன்னர் லைஃப் கொண்டு அவர்கள் they entered with that bridegroom, தன் மணவாளனோடு உள்ளே போய்விட்டார். அந்தரங்க ஜீவியத்திலே நீங்கள் தேவனுக்கு நற்கந்தமாய் நீ இல்லை என்று சொன்னால், அந்த வசனம் ஒரு காலம் நிறைவேறுவதில்லை. அது எந்த வசனம்? அவர் அந்த சுகந்த வாசனை எங்களை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும், அல்லது நான் வாசித்த அந்த பகுதியை போல், அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளும் கெட்டுப்போயவர்களுக்குள்ளும் தேவனுக்கு நாங்கள் நற்கந்தம் என்று சொல்கின்ற இடத்திற்கு வந்துவிடவே இல்லை. ஒரு நாளும் வந்துவிட இல்லை. லைஃப், உங்களுடைய ஜீவியம் அந்தரங்கத்திலே ப்ளீஸிங்காக இல்லாதபடி நீங்கள் வெளியே நீங்கள் அவர்களை மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக வாழ முயற்சித்து பாருங்கள். அது மாயமாய் மாறிவிடும். அதை கலாத்திலே அவர் சொல்வதைப் போலவே என்னவென்று அவர் ஆணித்தரமாக இதை சொல்லுவார். இஃப் யூ ப்ளீஸ் மென், மனுஷரை பிரியப்படுத்திகளாய் வாழ நீங்கள் முயற்சித்து பாருங்கள், செய்தால் யூ ஆர் நாட் த சர்வெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துடைய ஊழியன் அல்ல என்று புறக்கணித்து விடுவார்.
வெளியே ப்ளீஸிங்காக இருக்கக்கூடிய சிலரை பார்த்து எப்போவும் சிரித்து கொண்டே இருப்பதை போல் சிரித்து கொண்டே இருப்பார்கள். பட் இன்னர் லைஃப் தெர் இஸ் ஆங்கர், கோபம், ஜலசி, பொறாமையை வைத்திருக்கிறார்கள். பிரிவினை வைத்து இருந்த ஜனங்களெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இட் லுக் லைக் அவுட் சைடு பார்க்கும்பொழுது ஸ்மைலிங், சாஃப்ட் அண்ட் டெண்டர், அவர்கள் ஜெனரஸாகி அவர்கள் தாராளமாக கொடுப்பதை போலவும் எல்லாம் இருந்து கொண்டே இருந்தாலும் பட் தி இன்னர் லைஃப் இயேசு சொன்னதை போல் அவுட் சைடு வெளியே அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திருக்கிறார்கள். இன்சைடு ரேவனிங் உல்ஸ், அவர்கள் பட்சிக்கும் ஓனாயை போல் வாழ்கிறார்கள். இச்சையை விரும்புவார்கள், இச்சையை வென்று முழுங்குவார்கள். அவர்கள் லௌகீகத்தை நாடுவார்கள், தங்களுக்கென்று புகழை தேடுவார்கள், தங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை விரும்புவார்கள். பட் அவுட் சைடு தே லுக் லைக் லேம்ப். வெளியே ஒரு தோலை போட்டு ஆடா இல்லை ஆட்டுத்தோலை போர்த்தி மனுஷருக்கு முன்பாக அதை காண்பித்து சீப் நான் ஆடு என்று காட்டிக்கொள்வார்கள். தி யூஸ்லெஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஃப் யூ கேனாட் ப்ளீஸ் காட், தேவனுக்கு சுகந்த நற்கந்தமாய் இல்லாமல் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் இந்த உலகத்திலே யூ கேனாட் எல்லோருக்கும் ப்ளீஸிங் லைஃப், நல்ல ஒரு அற்புதமான தென்றல் போன்ற வாழ்க்கை. ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஒரு வீட்டில் இருந்தால் தென்றல் இருப்பதை போல் இருக்க வேண்டும். சமாதான புருஷன் இருப்பதை போல் இருக்க வேண்டும். அவன் போகின்ற சபையில் அப்படி ஒரு தென்றலாக இருக்க வேண்டும். போகிற இடங்களிலெல்லாம் நற்கந்தம். ஒரு சண்டை ஓடுகின்ற மக்கள் மத்தியில் அவன் உள்ளே போயிருந்தாலும் நற்கந்தமாகவே அவன் இருப்பான். லைஃப் ஷுட் பி லைக் தேட், ப்ளீஸிங், மற்ற எல்லோரையும் ஆஸ்வதிக்கிற லைஃப். அந்த ஒரு பாடல் உண்டு, மூதல் அவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்த்தே ஒளி வீசுவோம், பின்பு அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசுக்கு ஒளி கொடுக்காமல் அவருக்கு முன்பாக ஷைனிங் லைட்டாக நீங்கள் வாழாமல் எரிகிற விளக்காய் இல்லாமல் யூ கேனாட் ஷைன், அங்கும் இங்கும் ஒளி கொடுக்கிற வாழ்க்கை ஜென்மத்திற்கும் வாழையில்லை. வேர் யூ கோ தெர் வுட் பி ப்ராப்ளம். போகிற இடங்களெல்லாம் பிரச்சனை இருக்கும். வில் பிரிங் சம் டிவிஷன் தேர். அங்கே பிரிவினையை கொண்டு வந்து விடுவீர்கள், அங்கே ஒரு கட்சியை தொடங்கி விடுவீர்கள், அங்கே குழப்பத்தை கொண்டு வந்து வைத்து விடுவீர்கள். யுவர் ஹோம் வுட் பி இன் டர்மாயில். உங்களுடைய வீட்டில் அங்கே குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய இருதயத்தில் டர்மாயிலை வைத்து வாழ்வீர்கள். அது ஏனென்றால் யுவர் லைஃப் இஸ் நாட் ஷைனிங் ஃபார் காட். தேவனுக்கு முன்பாக பிராசிக்கின்ற வாழ்க்கையாக இருப்பது இல்லை. இது போன்ற வாழ்க்கையை இச்சிக்க வேண்டாமா? ஆண்டவரே, நாங்கள் முதலாவது தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருந்து எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அல்லேலூயா உம்முடைய வாசனையை கெட்டுப்போயிர்கள் இருந்தால் என்ன, அல்லது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இருந்தால் என்ன, ஹூசுவர் யாராக இருந்தால் என்ன, we should be, நாங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும், ஜீவ வாசனையாகும். எல்லாவற்றையும் இந்த வாசனையை கொண்டு நாங்கள் தேவனுடைய நற்கந்தத்தை கொண்டு எப்பொழுதும் ஜெயம் பெரியவர்களாயும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். எப்படி அவர் ஜெயம் பெறுகிறோம் என்று அவர் கூறினார்? அந்த 16ஆம் அந்த வசனத்திலே, கெட்டுப்போயர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகும். அல்லேலூயா. கெட்டுப்போயர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகும். என்னடா இது? கிறிஸ்துவனுடைய நற்கந்தம், அங்கே அது மரண வாசனை உண்டா? எஸ். நீங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே எவ்வாறு வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 11:26ஆம் வசனத்திலே அவர் அங்கே ஒரு கூறுவார், ஆகையால் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், அல்லேலூயா, கர்த்தர் மறுவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். யூ ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத். கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆகவே தான் அவர் இங்கே சொன்னார், கெட்டுப்போயர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையை நாங்கள் தெரிய பண்ணினோம். எப்படி நீங்கள் கெட்டுப்போயிற மத்தியில் நீங்கள் செல்லும் பொழுது, adore the flesh, மாம்சத்தையும் அந்த இச்சைகளையும் போற்றும் பொழுது, நோ,
we always die to the flesh. மாம்சத்திற்கு மரித்து வாழுகிறவர்கள். அல்லது மனுஷிய அன்பை போற்றி அவர்கள் மனுஷிய அன்புக்குரிய உலக பாங்கிற்குரிய பண்புகளை போற்றி விளங்கும் பொழுது, நோ, we are not mere men. வெறும் மனுஷர்கள் அல்ல, we are spiritual, ஆவிக்குரியவர்கள். we don't belong to the மனுஷியத்திற்குரியவர்கள் அல்ல. பணத்தையும் பொருளையும் மேன்மைப்படுத்தி வாழ்கின்ற ஒரு ரிலேஷன் வீட்டிற்கு போகும் பொழுது, யூ கோ ஆஸ் அ லைட், பிரகாசிக்கிற வெளிச்சமாக நீங்கள் போகும் பொழுது, இந்த வெளியே உள்ள அலங்காரம் அல்ல, we have the adoration, the great adorning ourselves, எங்களை அலங்கரிப்பதெல்லாம் உள்ளான அந்த சாந்தம், அவருடைய தாழ்மை, அதை வைத்திருக்கிறோம் என்பதை விளங்கச் செய்திருக்க வேண்டும். பணம் பெரிதென்று இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் அவன் செல்லும் பொழுது, பணத்தை குறித்து துச்சமென்று மதிப்பவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். தன் மாம்சத்திற்கு மரணத்தை அவன் தெரிவித்திருக்க வேண்டும். தன் சுயத்திற்கும் சுயநலத்திற்கும் மரணத்தை அவன் தெரிவித்திருந்திருக்க வேண்டும். கெட்டுப்போய் மத்திலே நீங்கள் போகும் பொழுது, ப்ரொக்ளைம் லைக் தேட், அப்படி நீங்கள் மரணத்தை தெரிவித்ததற்கு வேண்டும். ஐ ஆம் நாட் ஏ மேன் லைக் திஸ், இது இப்படி இருப்பதற்கு அழைக்கப்பட்ட மனுஷன். ஐ ஆம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய சீசன். ஐ கேனாட் டூ தேட், இதை நான் என்னால் செய்ய இயலாது என்று கிறிஸ்துவனுடைய மரணத்தை ஓப்பனாய் தெரிவிக்கக்கூடியவர்கள். ஆகவே அல்லேலூயா, எத்தனை ஃபெயிலியர் தோல்வி அடைகின்ற மக்கள் எல்லாம் என்னை கெட்டுப்போகிற உலக ஜனங்கள் மத்தியிலே போகும் பொழுது, they do not proclaim the Lord's death there. கிறிஸ்துவனுடைய மரணத்தை, இந்த உலகத்திற்கு மரணம், மாம்சத்திற்கு மரணம், சுயத்திற்கு மரணம் என்று ப்ரொக்ளைம் பண்ணுகின்ற மக்களாக இருப்பதில்லை. they compromise, அவர்களோடு ஒத்துப்போகிறார்கள். தங்களுடைய இந்து மக்களாக இருந்தால் அவர்களைப் போலவே அங்கே கல்யாண வீட்டிலே ஒத்துப்போகிறார்கள். செத்த வீட்டிலும் அங்கே அவர்களைப் போலவே ஒத்துப்போய் கொண்டு இருக்கிறார்கள். பணம் என்று வரும் பொழுது they all become one. அந்த பண விஷயத்தில் அவர்கள் உலகத்தானே போல அவர்கள் ஒத்துப்போய் கொண்டிருக்கிறார்கள். சண்டை என்று வரும்பொழுது உலகத்தானே போல சண்டை போடுவார்கள். மூர்க்கம் என்று சொல்வது உலகத்தானே போல மூர்க்கம். வாக்குவாதம் என்று சொல்ல உலகத்தானே போல் வாக்குவாதம். ஏன் வேதத்தை வைத்து கொண்டே கூட வாக்குவாதம் செய்வார்கள். எதாயிலும் ஒரு வசனத்தை வைத்து கொண்டு ஜீவன் இல்லாமலே வாக்குவாதம் செய்கிற எத்தனை ஜனங்களை நான் பார்த்து வருத்தம் அடைந்திருக்கிறேன். அவருடைய வாக்குவாதத்துக்கு வேத வசனம் வேறு யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். இதுபோன்று உள்ள ஜனங்கள் மத்தியிலே போகும் பொழுது proclaim death, வாக்குவாதத்திற்கு ஐ ஆம் நாட் ரெடி, யூ கேன் டிசைட் எனி திங், இது வேண்டாம் நீங்கள் யோசித்துக் கொள்ளலாம். இது நாட் த வே ஆஃப் காட், என்னுடைய வழி இல்லை. உங்களுடைய வாக்குவாதத்துக்கு நீ வேதவசனத்தினுடைய வாக்குவாதத்தை நீ கொண்டு வந்தாலும் வைத்தாலுமே கூட, நோ, ஐ ஆம் சாரி, இந்த வாக்குவாதத்திற்கு உள்ளே நுழைந்து மனுஷியத்திற்கு கை கொடுத்து ஜீவனை தேவனை விட்டு விலகுவேனோ, நோ என்று அவன் மரணத்தை அவன் கொண்டு வந்திருக்க வேண்டும். அவிசுவாசத்தை அவன் பேசும் பொழுது அவன் விசுவாச வார்த்தையில் அவன் கூறி மரணத்தை அங்கே அவிசுவாசத்திற்கு கொண்டு வந்து வைத்திருந்திருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் அவன் செய்யும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? கெட்டுப்போயவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவர்களுக்கு உள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகின்ற என்று சொல்வதெல்லாம் த பிளேஸ் வேர் வி ஆர் கேதரிங், ரட்சிக்கப்பட்ட மக்களாயும் தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டார். த சர்ச் ஆஃப் காட், த தேவனுடைய சபை என்று ஒரு குடும்பமாக எங்கள் வரும்பொழுது அங்கே கிரியை செய்கிறது என்னவென்று தெரியுமா? ஒன் அனதர் லவ் ஒன் அனதர். ஒருவரை ஒரு நேசிங்கள், ஒருவரை ஒரு தாங்குங்கள், ஒருவருக்கு ஒருவர் தயவாயிருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். தேட் இஸ் த ஃபேமிலி. ஒரு நல்ல அந்த குடும்பத்தில் they express the fragrance of Christ, கிறிஸ்தனுடைய நற்கந்தத்தை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். they are not like the frowned people. அவர்கள் பட்சிக்கிற உணாயங்களைப் போல் வந்து கொண்டு அப்படியே உள்ளத்தில் குமுறிக்கொண்டு என்னென்னமோ முறுமுறுப்பை உள்ளே வைத்து கொண்டு உள்ளே வருகின்ற அவர்கள் they can never ஒன் another, ஒருவருக்கொருவர் மன்னிப்பையும், ஒருவருக்கு ஒரு அன்பையும், ஒருவருக்கு ஒரு தயவையும், ஒருவருக்கு ஒரு சாந்தத்தையும், ஒருவருக்கு ஒரு கிறிஸ்துவனுடைய அந்த மேலான அந்த திவ்ய சுவாவங்களையும் மலரச் செய்ய முடியவே முடியாது.
எனவே நற்கந்தம் உள்ளவர்கள் யார்? அதே இந்த அதிகாரத்தில் அவர் கூறுவார். 4ஆம் அதிகாரம் 2 Corinthians 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் கூறும்பொழுது அவர் சொல்லுவார், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. ஹல்லேலூயா! ஜீவனானது உங்களிடத்திலே பேலன்ஸ் செய்கிறது. இவ்விதமாய் அவர் அதை குறிப்பிட்டார். இப்படி அவர் குறிப்பிட்டார், எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்து வாழ்கின்றபடினால் ஜீவன் எங்களிடத்தில் வெளிப்படுகிறது. மரணம் எங்களில் நடந்து ஜீவனை நாங்கள் சபைக்கு கொண்டு வருகிறோம். ஒன் அனதர் என்ற ரிலேஷன்ஷிப் வரும் பொழுது, சபையிலே ஒன் அனதர் ஒருவருக்கு ஒரு ரிலேஷன் வரும் பொழுது தே கன்சர்ன், அக்கறை கொண்டவர்களாய், தயவு கொண்டவர்களாய், மன்னிக்கிறவர்களாய், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய். ஹல்லேலூயா! அதெல்லாம் கம்யூனிசமாய் மாற்றிவிடக்கூடாது. அதற்கு ஆகவே தான் கலாத்தில் முன்னால் எழுதியிருக்கிறார், அவனவன் தன் பாரத்தை சுமந்து, அது அவர்கள் சுமக்காமல் என்னை இன்னொருவன் சுமக்கலாம் என்று எண்ணுகின்ற எண்ணம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார், ஓல்டு அந்த விடோஸ், அந்த விதவைகள் என்று வருவதை அவர்களை கவனிப்பதற்கு வீட்டார் இருந்தால் அவங்களுக்கு ஒப்படைத்து விடு, ஒருவனும் சபைக்கு பாரமாக இருந்து விடக்கூடாது. கேர்ஃபுல் தீமோத்தேயு, அதுவும் 60 வயதுக்கு மேலே இருந்திருக்க வேண்டும். ஒருவராலும் அவள் தனித்து விடப்பட்டவளாக இருந்திருக்க வேண்டும். ஜெபத்தில் அவள் இரவும் போல் ஜெபிக்கிற உத்தம விதவையாக இருந்தால் மாத்திரம், ஒருவரும் இல்லை என்று இருந்தால் தனித்து விடப்பட்டவளாக இருந்தால் சேர்த்துக்கொள். ஆகவே அங்கே சபையிலே போய் வீணான பாரத்தை சேர்த்து விடாதே தீமோத்தேயு, அன்புள்ளவன் தெரியும், தயவுள்ளவன் தெரியும், நீ சகல நற்குணம் நிறைந்தவன், ஆனால் பி கேர்ஃபுல், கவனமாக இருந்து சபைக்கு நீ பாரம் கொடுத்து விடாதே. ஹல்லேலூயா! நாம் கம்யூனிசம் வைத்திருப்பதில்லை. கம்யூனிசம் வைத்திருப்பது என்று சொல்வது, ஒரு பாரத்தை ஒரு சுமந்து எழுதியிருக்கிறல்லவா அண்டர்லைன் பண்ணி பேசுகின்ற சில சகோதரர்கள், அதை வைத்து அரசியல் பண்ணுகின்ற சில சகோதரர்கள், ஷேமாண்டம் அவளுக்கு வெட்கம் உண்டாக வேண்டும். அரசியலான சபையிலே கம்யூனிசம் நடத்துகின்றோம். அவனவன் தன் பாரத்தை சுமப்பதில்லை, தன் பாரத்தையெல்லாம் அவர் மீது வைத்து வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவோ, கர்த்தர் அவனை விசாரித்திருந்திருக்க வேண்டும் அல்லவோ, தன் தரித்திரத்திலையும் அவன் கொடுக்கிறவனாய் மாறியிருந்திருக்க வேண்டும் அல்லவோ, தன்னுடைய பலகீனத்திலும் பிறரை தாங்குகின்ற மனிதனாய் இருந்திருக்க வேண்டும் அல்லவோ, சபையை நேசித்திருக்க வேண்டும் அல்லவோ, எல்லோரையும் அவன் நேசித்து சபையாய் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவோ, தன் அந்தரங்கத்தில் அவன் இருக்கக்கூடிய உபவாசத்தை வெளியே காட்டாதவனாய் இருந்திருக்க வேண்டும் அல்லவோ, தான் பாடுகின்ற பாடுகளை வெளியே சொல்லாதவனாய் இருந்திருக்க வேண்டும் அல்லவோ, தலையில் எண்ணெய் பூசி வெளியே வந்தவனாய் இருந்திருக்க வேண்டாமா? தன்னை தனக்காக எதிர்பார்த்து வருகின்ற ஒரு மனிதனையாக தேவன் சபையில் வைத்திருப்பார். ஒரு நாளும் அது போன்றவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஒரு நாளும் அவர்கள் என் பாரத்தை எவனாவது சுமப்பான் என்று எண்ணுகிறவன் ஜென்மத்திற்கு அவன் எழுதி வைத்துக் கொள்ளலாம். He will not stand in the church of God. Argue with some other words, வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அண்டர்லைன் பண்ணுறது. கொஞ்சம் மேலே ஏறிட்டு பாருங்க அந்த வசனத்தை. கிறிஸ்துனுடைய பிரமாணம் என்று சொல்வதிலே இயேசு தன் சிலுவையை தான் எடுத்து வந்தார். அது அல்லவோ கிறிஸ்தவம். அதுபோன்ற ஒரு நிலையிலே அவர்கள் அந்த வாழ்க்கையை எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள்? they emit the life of Christ. கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொடுத்து வாழ்ந்தார்கள். death to themselves, தங்களுக்கு மரணம், மற்றவர்களுக்கு ஜீவன். ஒருவருக்கொருவர் ஜீவனை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவன் பின்மாற்றம் அடைந்து வாழ்வது எப்படி முடியும்? அவன் யாராக இருந்தாலும் அவன் பிரசங்கியாக இருந்தாலும் என்ன, அவன் சபையில் என்னமோ நல்ல விலைகளை செய்கிறவனாக இருந்தாலும் என்ன, if you don't have the life, ஜீவன் இல்லை என்றால் மரணத்தை நீங்கள் சுமந்து ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்க்கையை அவர் சொன்னார். எல்லா இடங்களிலேயும் கிறிஸ்தனுடைய நற்கணத்தை நாங்கள் காண்பித்து அவர் அதை எப்படி அவர் கூறுகிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இரண்டையும் செய்வதற்கு தகுதியுடையவனாய் இருந்திருக்க வேண்டும். மரண வாசனையை காண்பிக்க வேண்டிய அவன் போல்டாய் தைரியமாய் இருந்து மாம்சத்திற்கு அவன் மரணத்தை அவன் தெரிவிக்க வேண்டும். அவன் பணத்திற்கும் உலக ஆடம்பரத்திற்கும் அவன் ஒத்தவசம் தெரியாதபடி மரணத்தை தெரிவித்திருக்க வேண்டும்.
ஒருவருக்கொருவர் என்று வரும்பொழுது, ரட்சிக்கப்படுகின்ற மக்களோடு கூடி வருகின்ற சபையில் வரும்பொழுது அன்பை தெரிவித்திருக்க வேண்டும், கிறிஸ்துவின் தயவை தெரிவித்திருக்க வேண்டும், பிறரை தாங்குகின்ற மனிதனாய் மாறியிருந்திருக்க வேண்டும், தன்னை மறைத்து பிறரை நேசிக்க வந்திருக்க வேண்டும். அந்த எப்பாப்பிராத்து என்று ஒருவனை குறித்து தீமோத்தேயு சொல்வார், நான் வியாதியாக இருந்த பொழுது நான் வியாதிப்பட்டதை ஒருவருக்கும் சொல்லிவிடக்கூடாது, யாருக்கும் பாரம் வந்துவிடக்கூடாது, ஐயோ தெரிந்து விட்டதே என்றவன் அங்கலாய்த்தானா. ஹல்லேலூயா, தட்ஸ் அ ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அது போன்றவர்களை பெயரிட்டு அங்கே அவனை எழுதி வைத்து விடலாம். நோபடி நோஸ் ஹீ சஃபரிங். பாடலை ஒருவரும் அறியார்கள். ஹல்லேலூயா, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய பாடுகளை அவருடைய சஃபரிங் அனைத்தும் ஹிடன், மறைவாய் இருந்த பாடுகள் தான். கொஞ்சம் திரைவெளிக்கு தான் கொல்கதா, வேறு வழி இல்லை. அந்த கொல்கதாவிலே உலகத்தினுடைய பாவங்களுக்கு சுமந்ததற்கு ஆற்றுக்குட்டியை வரும்பொழுது அதை காட்ட வேண்டியது அல்லாமல் அவரை குறித்து பிறந்தார், 12வது வயதிலே அவர் தேவாலயத்தில் இருந்தார், 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், பிதா அவருடைய வாழ்க்கையை அங்கீகரித்தார், அவ்வளோதான் தெரியுமே அல்லாமல் ஆல் த லைஃப் இஸ் ஹிடன், மறைந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் அல்லவோ. அதுபோன்று என்னுடைய அந்தரங்கத்திலே உள்ள பாடுகளை மனுஷனுக்கான நான் அனுமதிக்கலாமோ? ஜென்மத்திற்கும் இல்லை. ஹல்லேலூயா, ஐ ஹவ் டிசைடட். நான் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக இதை தீர்மானித்தேன். ஆண்டவரே, ஜென்மத்திற்கும் நான் நம்முடைய ராஜ பரம்பரையில் வந்தவன், முதல் அழைக்கப்பட்ட மனுஷன், என்னுடைய பாடுகள் எந்த மனுஷனுக்கும் அறிந்துவிடக்கூடாது. நல்ல வேளை மனுஷனுடைய கண்களில் எக்ஸ்ரே இல்லை, அவன் வெளியே தான் பார்க்கிறான். நான் கஞ்சி குடித்து வந்ததை அவன் எக்ஸ்ரே கண்களில் கொண்டு பார்த்து விட்டான் என்று சொன்னால் பாவம் என்று சொல்லியிருந்திருப்பார்கள். ஆனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வைத்து கொண்டு வருகின்றபடினால் அவர் என்னை பார்த்து கோடீஸ்வரனோ என்று கூட எண்ணுவார்கள். என்னை ஒருவர் பார்த்து டாக்டரோ என்று ஒருவன் எண்ணினான், ஒருவன் பார்த்து என்னை என்ஜினியரோ என்று எண்ணினான், ஒருவன் பார்த்து என் ப்ரெஸ் ஓனர் என்று கூட சொல்லிக்கொண்டான். இன்னமெல்லாம் சொல்லிக்கொண்டு போகட்டும், தட்ஸ் ஓகே. ஹல்லேலூயா, அத்தனை உமக்குத்தான் பெருமை சேர்கிறது ஆண்டவரே. ஐ லிவ் ஏ ஹிடன் லைஃப், மறைவான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. குறிப்பாய் த சஃபரிங் லைஃப், சஃபரிங் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் உள்ள பாடல் என்று வருகிறது. நோபடி நோஸ் மை கிராஸ், என் சிலுவை என்ற ஒரு வாழ்க்கை என்று இருக்கிறது. நோபடி நோஸ், ஒருவரும் அறியார்கள். ஹல்லேலூயா, இது போன்றவர் நாங்கள் வாசனையாக இருந்து இவைகளை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா, இதை எங்களுக்கு கட்டிடலாம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியுள்ளவன்? அவர் சொல்லுவார் 17ஆம் வசனத்திலே, அனைவரை போல் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பட வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை, துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னிதானத்திலே வைத்து நாங்கள் பேசுகிறோம். கலப்பட கிறிஸ்துவலாய் நான் இருந்து விடக்கூடாது. மரணத்தை தெரிவிக்க வேண்டிய இடத்திலே ஒத்த வேஷம் தரித்து விடக்கூடாது. ஜீவனை தெரிவிக்க வேண்டிய இடத்திலே ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற இடத்திலே அங்கே வஞ்சகத்தை வைத்து விடக்கூடாது. கலப்படம் இவர்கள் உலகத்திற்கு கலப்படம், ஒருவருக்கு என்று வருகின்ற இடத்துல கலப்படம். துப்புரவான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறார்களாம்? நோ, வாழாமல் இருந்து விடுகிறார்கள். பிரசங்கிக்கிறார்களா? நோ, பிரசங்கிப்பதில்லை. அதுபோன்று அநேகர் இல்லையே. அது எப்படி அவர் சொன்னார்? எல்லாம் நடப்பிப்பதற்கு எவன் தகுதி உள்ளவன்? இத்தனையும் செய்வதற்கு ஹூ இஸ் வர்த், யார் அவன் இந்த தகுதியை பெற்றவன்? இட்ஸ் எ ஸ்ட்ராங் வேர்ட். அநேகர் இந்த தகுதிக்கு வராமலே நின்று கொண்டே இருக்கிறார்கள். ஸ்ட்ரைவ் விரும்புகிறார்கள், ஆனால் அவர் சொன்னார், இடுக்கமான அந்த வழியை விரும்புகிறார்கள், ஆனால் வருவதில்லை. நீங்களோ ஸ்ட்ரைவ் டு என்டர் இன், உள்ளே பிரவேசிப்பதற்கு முயற்சிங்கள், பலவந்தம் செய்யுங்கள், உள்ளே வாருங்கள். வெறும் விருப்பத்தை வைத்துவிட்டு போய்விடாதுங்கள். அற்புதமான இந்த கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் நம் சபைகளிலே விளங்குவதாக. கலப்படமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எல்லோரும் வாழ்வோமாக. கர்த்தர் விதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சில சகோதரர்கள் பகிர்ந்து கொண்ட பின்பு நாம் முடிவாய் ஜெபம் செய்வோம். எசேக்கியேல், ஜெஃபர்சன், ஜாசுவா, ஸ்டீஃபன், இந்த ஒரு 4 பேரும் கொஞ்சம் சுருக்கமாய் நாம் ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய சபைக்கு தேவையான வார்த்தையை மிக தீர்க்கமாய் வழங்கி வருகிறார் என்பதை நான் இந்த நாட்களில் அதிகமாய் நான் நம்புகிறேன். கடந்த நாட்களில்
பிரதர் சொல்லுவாங்க, வேதத்தை நிறுத்தி வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சபையில் கேட்குற வார்த்தைகளை நான் கடந்த நாட்களிலே சற்று சாதாரணமாக கேட்டது உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே ஒவ்வொரு வார்த்தையையும் நான் உன்னிப்பாய் கவனித்து நான் வருகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுளையாக அல்வா துண்டு போல் இருக்கிற வார்த்தைகளை நான் கடந்த வாரத்தில் நான் தியானித்தேன். ஆண்டவர் நமக்கு தேவையான வார்த்தையை தருகிறார். இந்த நாட்களில் எங்கும் குளிர்ந்து போய் இருக்கிற அவர்கள் சாதகமில்லாத சூழ்நிலையிலே சாதகமில்லை என்று சொல்லக்கூடிய கொடிய காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய சபையிலே சாதகமில்லாத வார்த்தை என்று இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தை இந்த நாளிலே கூட கேட்டது போல் கிறிஸ்துவுக்கு நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் எப்பொழுதும் இருக்கிறோம், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்ட்ராங்காய் சொன்ன அவருடைய வார்த்தையை நான் அப்படியே நான் ஆமோதிக்கிறேன். தாவீது சொல்லுவார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். எப்படி ஒரு மனுஷன் சேனைக்குள் பாய்வாராம், மதிலை தாண்டுவாராம்? எப்படி என்றால் அவர் கிறிஸ்துவுக்குள்ள அந்தரங்க வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை அப்படி அவருக்கு அவ்வளோ தைரியத்தை தருது. உண்மையிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து முகந்து அவர் சொல்ல முடியுமா அப்படின்னா, நிறையா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி சுகந்து பிரதிநிதி சொல்லுவாங்க. ஒரு சில பரிசுத்தவான்களை நம்ம ஒரு சிலரை பற்றி பேசுவோம். ஆண்டவரும் இந்த பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அவர் சம்பாஷணை செய்வார். என்னுடைய தாசன் இப்படி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு அர்ப்பணத்தை செஞ்சான், அதை குறித்து ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தேவனே போற்றத்தக்க அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை அர்ப்பணிக்கிறப்போ ஆண்டவர் மெச்சி கொண்டார். தன்னுடைய ஒரே பிரான குமாரனை இப்படி எனக்கு வந்து கொடுத்துட்டானே என்று. அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு முன்பாக தேவன் என்னை மெச்சிக்கொள்ள முடியுமா? இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இவனை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிறருக்கு நற்கந்தமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை இழந்த பின்பும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எவ்வளோ மெச்சிக்கொள்ளத்தக்க ஒரு நற்கந்தத்தை அவர் பிரகாசிக்க பண்ணிச்சிட்டார். சமீபத்தில் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே கமகமன்னு மணந்துச்சு. என்ன இப்படி செண்டை அடித்து இவ்வளோ பவர்ஃபுல் செண்டை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அல்ல நாங்கள் செண்டை அடிக்கலை, ஒருத்தர் வந்துட்டு போனார், இவ்வளோ நேரமாக வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு செண்டுக்கே அவ்வளோ பவர் வந்து சென்ற ஒரு மனுஷனுடைய செண்டு. கிறிஸ்துவுக்காக நான் வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு பிறருக்கு நற்கந்தத்தை கொண்டு வரும். ஸ்ட்ராங்காக நான் எழுந்து நான் முன்னேறி சென்று விட வேண்டும். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிற பண்ணுகிற கர்த்தர் தேவன், அவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவதே தன்னுடைய பிரதான நோக்கமாக வச்சுருக்கார். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் தேவன் மீண்டுமாய் அவர் பட்சமாய் திரும்பும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். சகோதரர் சொன்னது போல் வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக இந்த இடுக்கமான வாசலில் தீவிரமாய் இந்த மரணத்தை தெரிவித்து மற்றவர்களுக்கு நற்கந்தம் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன். தேவன் உதவி செய்வார்னு நான் நம்புகிறேன். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையிலே நிலை குலைந்து மனுஷீகமாக செயல்பட்டு விடாமல் தேவனிடத்திலே தேவனை மட்டும் அடைக்கலமாய் கொண்டு அந்த நிலையிலே நியாயம் தீர்த்து குறைகளை நியாயம் தீர்த்து தேவனிடத்திலே அறிக்கை செய்து அவரிடத்திலே வரும்போது அதற்குள்ளே தேவன் கிரியை செய்வதை உணரும்படியாக தேவன் உதவி செய்தார். அதுபோல் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படும் போது அங்கேயும் தேவனுடைய நற்கந்தம் வரும் என நான் நம்புகிறேன். வரும் நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலேயும் நான் தேவனுடைய நற்கந்தத்தை நான் வீசி வாழ தேவன் உதவி செய்வார் நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆம்.
இன்றைய நாள்லையும் கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் வேதத்தை ஆரம்பத்திலேருந்து பார்த்து நம்ம தேவனோடு கூட பழகி வருகிற நாட்களில் தேவன் அற்புதம் செய்கிறவரா, ஒரு சர்வ வல்ல தேவனாகவே பார்த்துட்டு வந்திருக்கோம். கடந்த வாரத்தில் இன்று அவருடைய சத்தம் பகுதியில் இந்த வார்த்தையை நான் பார்த்தேன். ஏசாயா 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்படின்ற அந்த வசனத்தை பார்த்து, அவர் எல்லாவற்றையும் சரியாய் நல்லதாய் படைத்து சகலவற்றையும் உண்டாக்கிட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கி மனிதர்கள் எல்லாருமே தேவனை கண்டறிந்துட முடிகிறதில்ல. ஒரு நாத்திகன் இவ்வளவு அருமையான வானத்தையும் பூமியும் சகலமும் நேர்த்தியாய் படைக்கப்பட்டிருக்க போதும் அவன் பார்த்து தேவன் இருக்கிறார்னு சொல்ல முடியாமல் அவன் தேவன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறாருன்னு அந்த பதிலை பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்தேன். 30 வருட காலங்களாக தேவன் என்னிடத்தில் வெளிப்படுத்தவே இல்லை. முதலாவது நான் தேவனை பார்த்தபோது மற்ற எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல, இவர் ஒருவரே தேவன் என்று நான் அறிந்து கொண்டு ஆரம்ப நாட்களிலிருந்து பார்த்ததெல்லாம் தேவனாய் எனக்கு முதல்ல அவர் தன்னை வெளிக்காட்டினார். அப்போ போக 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 தன்னை தேவன், அப்புறம் அற்புதம் செய்கிறவரா, சர்வ வல்லமை உள்ளவரா எல்லாம் காட்டி கொண்டு வந்தவர். இப்போது அவரை நான் பார்க்குறதெல்லாம் அவர் என்னுடைய அப்பான்ற அந்த இதில் தான் இப்போ எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு அப்பாட்ட பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் உணர முடியுது. இப்போ தான் இப்படிப்பட்ட அவர் பிதாவினுடைய அந்த சுபாவங்கள்லாம் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சாலும் வெளியே காட்டாமல் தன்னை மறைத்து கொள்ளுகிறது. இன்றைக்கி தேவ செய்தியில் கேட்டது போல் அவருடைய பாடுகள், அவருடைய காரியங்கள் எதையுமே அவர் வேதத்தில் எல்லா விதத்தையுமே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. யார் நம்ம தேடி போனால் தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. தேடுகிற ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். கடைசி வாரத்தில் இப்படி கூட எனக்கு தேவன் ரிச்சர்ட் உம்ரான்ற அந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கவும் படிக்கவும் கிருபை செய்தார். அதை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்துச்சு. ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் சிறைச்சாலையில் பட்ட பாடுகள், அவங்க கொடூரமான தண்டனையெல்லாம் கொடுத்த போது இவர் எப்படி முறுமுறுத்திருப்பாரா? தேவனை குறித்து என்னை குறித்து ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு வருகிற சின்ன சின்ன காரியங்கள், விளவிலமான சூழ்நிலையில் கூட தேவனை மனரம்யமாக நேசிக்க முடியலன்னா அவர் அவ்வளோ பெரிய கொடூரமான சித்திரவதைகள் மத்தியில் அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்றப்ப அவர் ஒரு பேட்டியில் அவர் அப்படியே சொல்லியிருந்தது. அடித்து ரத்தமாக வடிகிற சூழ்நிலையிலையும் அவருக்கு முன்னாடி அந்த கர்னல் அவரை பிடிச்சி சத்தம் போட்டுட்ருக்கப்பையும் அவர் விழித்து பார்க்கும்போது இயேசுடைய ஸ்மைலை மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது. அது மாத்திரம் இல்லை, அந்த சிறைச்சாலையில் நான் இருக்கும்போது தேவனுடைய அன்பு எனக்கு பெருகிக்கிட்டே இருந்தது, மன்னிக்கிற சுபாவம் பெருகிக்கொண்டே இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் என்னை புதுமையாக நடத்தி கொண்டே இருந்ததுன்னு சொன்னார். சிறைச்சாலையில் ஒரு இருட்டறைக்குள்ளே 1 வருஷம் இருந்திருக்கிறாரு, வெளிச்சமே இல்லாத இருட்டறைக்குள்ளே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஒரு கிறிஸ்துவ சாட்சியை நற்கந்தத்தை அவர் வீசி செஞ்சிருக்க தேவ மனுஷர்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட சவாலான பகுதிகள் இன்றைக்கி கிறிஸ்துவின் நற்கந்தத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப தாக்கமும் ஏக்கமும் தான் இருக்குது. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் நற்கந்தத்தை உற்று அவரிடத்துல பார்த்து அதை எப்படியாவது நம்ம பிரதிபலிச்சிடணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை வருகிறத நான் காண்கிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் வீசுறது நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த நற்கந்தத்தை நம்மிடத்துலேருந்து பார்த்து மனைவி பிள்ளைகளிடத்தில் காட்டணுன்றது ரொம்ப வாஞ்சியுள்ள ஒரு பகுதி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எச்சரிப்பான வார்த்தையாக தான் இருந்தது. ஆண்டவருக்கு முன்பாண்டி நான் வெளிச்சம் கொடுக்குற ஒரு மனுஷனை வெளிச்சம் அங்கே இருந்தால் தான் வெளியே மனுஷங்க முன்னாடியும் என்னால் ஐ கேன் பி அ ஃப்ராக்ரன்ஸ், எனக்கு அவங்களுக்கு ஒளியாக இருக்க முடியும்ன்றதை ஆண்டவர் அனைத்தரியமாக உணர்த்தினார். கடந்த நாட்களில் ஆஃபீஸில் இருக்க ஹெச்ஆர் ஏதாச்சும் காரியங்கள் சொல்கிறதுக்காண்டி ஃபோன் பண்ணுவாங்க.
இப்படி நடந்திருக்கு, இல்லை இந்த கொரோனா இப்படி இருக்குது, இங்கே ரொம்ப இப்படி இருக்குது, இந்த நேரத்தில் ரிஸ்க்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க. இல்லை ஆஃபீஸில் இருக்க சில செய்திகள் இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றத ஏதாச்சும் சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன ஏரியாமலே ஆண்டவர் எனக்கு பேசின உணர்த்தின வார்த்தைகள் ஏதாச்சும் ஒன்று அங்கே சொல்லி, இல்லை இருப்பது போதுமென்று இருக்கலாம், பைபிள் டீச்சர்ஸ் வேதம் அப்படி கற்பிக்குது, இல்லை தன்னை போல பிறனை நேசி, இல்லை மேம் அவங்க தேவன் எங்களுக்குன்னு இருக்கப்போ நமக்குன்னு இருக்கப்போ ஒரு பயம் இருக்குது தேவையில்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக சொல்கிறதுமே அவங்களுக்கு கடைசியாக ஒரு சமீபமாக ஒரு தடவை பேசினப்போ, நீ அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன்னு சொல்கிறேன், சர்ச்சுக்கு போயிடுவேன், ஆனால் அது வாழ்க்கையிலேயே அபியாசப்படுத்துகிறேன்ற ஒரு இது வந்துச்சு. எல்லா கனம் எல்லாமே மகிமை எல்லாமே ஆண்டவருக்கு தான். எனக்கு தெரியாது, நான் அப்படி இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நான் அப்படி இருக்க தகுதியான ஆளும் கிடையாது. ஆனால் அந்த நற்கந்தம் எப்போ வெளியே நல்லா வீசுதுன்னா, ஆண்டவர் முன்பாண்டி நின்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறப்ப மனுஷன் முன்பாடி அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வீசுது. ஆனால் இந்த ரீசெண்டாக அந்த கடந்த ஒரு வாரம் கொஞ்சம் காலங்களாக என் வாழ்க்கையில் ஒரு சின்ன அந்தரங்கத்தில் பின்மாற்றம் அடைய ஆரம்பிச்சிட்டும், ஆனால் என் வாழ்க்கையில் வெளியே முகத்தில் பார்த்தா இன்றைக்கி கேட்ட செய்தி எனக்குன்னு அனித்திரமாக ஒரு பயங்கர எச்சரிக்கையான வார்த்தையாக இருந்துச்சு. இந்த புத்தியுள்ள கன்னி வர்ஜினும் ஒரு புத்தி இல்லாத கன்னியை, அதில் எப்படின்னா அவங்க வயசு வர்ஜின் எப்பயுமே எண்ணெயோட ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா ஃபூலிஷ் வர்ஜின் அவங்களுக்கு என்ன காலியானாலும் ஒன்றுமே இல்லாட்டினாலும் உள்ள அந்தரங்கத்தில் பின்மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட அந்தரங்கத்தில் பின்மாற்றம் அடைஞ்சிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு முகத்தில் சும்மா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு. அது கடைசியில் மாய்மாலத்தில் தான் போய் முடியுது. நான் அந்த ஸ்டேஜுக்குள்ளார என்ட்ராருன்றதை ஆண்டவர் இன்றைக்கி உணர்த்தினார். மாய்மாலமான வாழ்க்கைக்குள்ளார போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்தினது நான் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பயுமே ஆண்டவர் அழிந்து போகிறதுக்கு என்னை விட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் விட்டேன் சமாதானத்தைன்றதை நான் தேடி, ஆண்டவரே எந்த இடத்துல நான் அந்த காசை தொலைச்சேன் அப்படின்றத தேடி, ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அந்த மாயமாலமாக ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நான் சும்மா வெளியே நல்லா இருக்க மாதிரி சிரிக்கிறது மனுஷங்களை ஏமாற்றிட்டு போயிடலாம் ஆண்டவரே. ஆனால் அந்த நாளில் அங்கே முன்பாண்டி நிற்கிற நாளில் நான் அதை ரீசனாக சொல்லவே முடியாது, நான் தான் ஏமாந்து போவேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்னிங்கை எடுத்துக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வாழ உதவி செய்வார், அவருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வார்னு என் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். ஜெபம் செய்கிறோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் உருவாடின பேசின நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ கர்த்தாவே, நாங்கள் கெட்டுப்போயிருக்குள்ளே உலகத்திலே நாங்கள் போகும் பொழுது மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்தலும், மாம்சத்திற்கு மரணம், சுயத்திற்கு மரணம், பண ஆசைக்கு மோகங்களுக்கு மரணம் என்ற மரண வாசனையையும் ரட்சிக்கப்படுகின்ற சபைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒருவர் நேசிக்கிறவர்களாய், ஒருவர் அன்பு கூறியவர்களாய், ஒருவருக்கு ஒரு தயவுள்ளவர்களாய், ஒருவரை மன்னிக்கிறவர்களாய், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய், கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றியவர்களாய், ஒரே ஜீவனை வாசனையாக கொண்டு வர உதவி செய்தலும், நான் மரண வாசனையும் கொண்டு வர வேண்டும், ஜீவ வாசனையும் கொண்டு வர வேண்டும் என்று உணர்த்துகின்ற இதையெல்லாம் செய்வதற்கு தகுதியுள்ளவன் யார் என்று கேட்கிறதே எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்தும். நாங்கள் உலகத்தோடு ஒத்தவேசம் தெரியாதபடி, கலப்பட கிறிஸ்துவலாய் இல்லாதபடி, உத்தம கிறிஸ்துவலாய் நாங்கள் வாழ்ந்து கிறிஸ்துவின் நற்கந்தம் என்று அந்த சாட்சியிலே கரைதிரை இல்லாத வாழ, சபையாய் வாழ எல்லோருக்கும் நல்ல உணர்வை தாரும். ஒன்று கட்டப்பட கிருபை செய்தலும், பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை புரிந்தலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.